हमारा दुश्मन। तू जानता है हम लोग टेररिस्ट हो। रुपया दे दो। जल्दी दे दो। ஐயா 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 எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. சாய் பண்ணாலும் கொடுத்துறேன். வீட்டை என்ன வேணாலும் எடுத்துட்டு போங்க. என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. तुम कौन है? டேய் மடையா, மாறு வேஷம் போட்டதுனால மகைங்கிறது தெரியாம போயிடுமா? அடிச்சுனா பாரு. டேய் இந்த பொண்ணு யாரு? நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு, மிலிட்டரியில கர்னல் ஆஃபீஸர் இருந்தாரு மகேந்திர சிங். அவரோட டாக்டருமா. அவங்க அப்பா இறந்துட்டாரு. இப்ப அவளுக்குன்னு யாருமே இல்ல. அதாம நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தேன். கீதரக பேட்டி என்னம்மா இந்தியில இப்படி கலக்குறீங்க? என்னப்பா இது? உங்க அப்பா கூட வடநாட்டுல ஆர்மி கேம்ப்ல இருந்தவ தானே? சண்டிகார்ல இந்த பொண்ண இவ்வளோண்டு குழந்தையில பார்த்தது. மடமடன்னு வளர்ந்துட்டா. ஏன்பா மகாலட்சுமி மாதிரி இல்ல? ஏண்டா நீ இன்னும் இந்த கட்சி வேலைலாம் விடலையா? எப்பதான் அந்த கட்சியை விட்டு வரப்போறியோ? அது ஒரு வேஸ்ட் கட்சி. அக்கா உடஞ்சு கிடக்கு. இத பாரு, என்ன பத்தி எது வேணாலும் பேசு, என் கட்சியை பத்தி மட்டும் பேசாத. என் தலைவர் சீமாறு வரைக்கும் நான் கட்சி விலை விடுறதல்ல. அதுக்கு தான் இந்த பயலுக்கு காலாகாலத்துல ஒரு கால் கட்டு போடணுங்கிறது. கால் கட்டு போட்டா நடக்கும்போது தடிக்கி விழுந்துருவான். இது என்ன ஜோக்கு? உட்காந்து சொன்னா ஒரு மாசம் சொல்லலாம். அவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கேன். அப்ப நின்றுகிட்டே சொல்லுப்பா. நார்த்ல சுக்கா ரொட்டியை தின்னு தின்னு நாக்கு செத்து போச்சு. இன்னைக்கு ஒரு மாதிரி பிடிச்சறேன். இட்லினா அவனுக்கு உசுர, முதல்ல அவனுக்கு வைங்க. ஃபர்ஸ்ட் கெஸ்ட்பா, அப்புறம் தான் உங்களுக்கு. எனக்கு தோசை. டேய், சின்ன வயசுல எனக்கு எப்படி தருவ? அப்படி தாடா. இந்த பொண்ணு நான் வடநாட்டுல இருந்து கூட்டு வந்தது நீங்க சொன்ன மாதிரி இவனுக்கு ஒரு கால் கட்டு போடுறதுக்கு தான். देखो, इनको शादी करने के लिए तुमको पसंद है? ओके, சம்மதம் தான். டேய், இந்த பொண்ணை கட்டிக்கிறடா. என்னடா முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு? இல்ல, இந்த வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்த எங்க அம்மா என்ன பெத்து போட்டு செத்துட்டா. அனாதையா பிறந்த என்ன ஆதரிச்சது நீயும் அம்மாவும் தான். கற்றத்தாலின்னு சொல்றதை விட்டுட்டு கட்டிக்கிறான்னு கேக்குறீங்க. என்ன உளறிட்டு இருக்க? சாப்பிடுப்பா. உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பிரச்சனைனா, அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது. கவலைப்படாத, ஒரு ரெபிடெக்ஸ் புக் வாங்கி கொடுத்துறேன். அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் தானே கட்டிக்க போறேன். ஆமா, இன்னும் 2 நிமிஷத்துல தமிழ் கத்து கொடுக்குறேன். போலோ தமிழ். தமிழ் தமிழ். அடாடாடா, என்ன உச்சரிப்பு. ஆமா, இவ பேர் என்ன? கோஷல். இது இந்த ஊர்வலத்தெல்லாம் போடுவோமே கோஷல், அதுவா? கோஷல். கோஷல்லா? கோஷல். நல்ல வாயில் நுழையிற மாதிரி இருக்கு பேரு. நல்ல சுத்தமான தமிழ்ல இருக்கணும் பேரு. நான் ஒரு நல்ல பேரை வைக்கிறேன் பாருங்க. வைங்க. கோகிலா. இது எப்படி இருக்கு? கோகிலா. கோகிலா. என்ன பாடம் படிக்கிற பிள்ளை மாதிரி கை கட்டிக்கிட்டு? இன்னைக்கு நமக்கு முதலிரவு. ஃபர்ஸ்ட் நைட். என்ன பாஷையில பேசி புரிய வைக்கிறது? லைட் அணைச்சிட்டா ஒரே பாஷை தான். கட்டிப்படி அர்த்தமா? அசத்திடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயோ இருக்கிற பீகார்ல வெள்ளம் வந்துருச்சுங்கிறதுக்காக இங்க தமிழ்நாட்டுல உண்டியல் ஏந்திரிய உன்னோட சோசியல் சர்வீஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னோட தேசப்பற்று எனக்கு பிடிச்சிருக்கு. யுவர் குட் நேம் ப்ளீஸ்? சரோஜினி. நாட்டுப்பற்றுல 4 மணி நேரமா நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். ஒரு நாயும் காணோம். நாயின் ஒருத்தர் சிங்காகிறான். நாய் கடிக்கிறவனா? பஞ்சாப் புயல் நிவாரணி. என்ன படிச்சுட்டு பேசாம போற? நான் ஒரு அரசியல்வாதி, அதுவும் மாவட்ட செயலாளர். நான் என்ன கேனையனா? பஞ்சாப்ல எப்பயே புயல் வந்தது? டேய், நீ டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிப்பியா? இல்ல. இந்துஸ்தான் டைம்ஸ்? இல்ல. ஸ்டேட்ஸ்மேன்? இல்ல. நேஷனல் ஹெரால்ட்? இல்ல.
பேட்ரியாட் இல்ல இந்து இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸ் இல்லை அட்லீஸ்ட் தினமணியாவது படிப்பியாடா? நோ 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 டேய், அரசியல்வாதிங்கிறத அப்படியே நிரூபிச்சிட்டியாடா? இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில செய்திகளையும் போடுற பத்திரிக்கை அத்தனையும் சொல்லிட்டேன், கேட்டுட்டு எருவு மாடு மாதிரி நிக்கிறியாடா? பஞ்சாப்ல புயல் அடிச்சா அந்த நியூஸ் உனக்கு எப்படா தெரியும்? எனக்கு இருக்கிற தேசப்பட்டுல உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். போடா உண்டியில காசை. 50 ரூபாய் சில்லற இருக்கா? டேய், 50 ரூபாயே சில்லறதாண்டா. 500 ரூபாய் 1000 ரூபாய் தான்டா நோட்டு. போடுறா. ம். போடுறா. சீக்கிரம் சொல்லு, தாங்க முடியல. இவனே ஒரு கை நாட்டி, இவனுக்கு 2 கைத்தடிகள். போங்கடா. பீகார் கலெக்ஷன் என்னாச்சு? பஞ்சாப் கலெக்ஷன் எவ்வளவு ஆச்சுன்னு முதல்ல சொல்லு. பஞ்சாப்னாலே கலவரம் தானே. எவன் போடுறான்? நானே மிரட்டி வாங்கிட்டு இருக்கேன். ஓ, எனக்கு எவனோ ஒரு முட்டாள் மாட்டினா 500 ரூபாய் போட்டான். என்ன 500 ரூபாயா? எடுத்து பாரு, செல்லாத நோட்டா இருக்க போகுது. வா. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்க சோசியல் சர்வீஸ் பண்றோம். ஒரு காலேஜுக்கு நியூ பிளாக் கட்டி கொடுக்குறோம். அதுக்கு எஸ்டிமேட் 15 lakhs. உங்களால முடிஞ்ச டொனேஷன். அட பாப்பா, இப்படிதான் நேத்து ஒருத்தன் பஞ்சாப் புயல் நிவாரண நிதின்னு 50 ரூபாய் வாங்கிட்டு போனான். அது பஞ்சாப் போச்சா இல்ல பட்டச்சாரத்துக்கு போச்சான்னு தெரியல. டேய் வாங்கடா. மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, பூடான், பம்பர்லாட்டி 1 கோடி ரூபாய் சார். எது வேணும் சார்? ம், கூடனே வாங்கிக்குவோம். 2 கொடு. இந்தா. டேய், இதுக்கு மட்டும் பரிசு விழல, உன்னை கட்சியில இருந்து தூக்கிடுவேன். ம். என்னடா இது? பம்பர் குழுக்கள் 1 கோடி கூட்டான் லாட்டரி. டேய், பூடான் எங்க இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தேவை 1 கோடி. டேய் படுவா, பூடான்ங்கிறது இந்தியாவில் இருக்கிற இன்னொரு அந்நிய நாடு. இங்க பார். பாத்துட்டேன். என்ன நக்கலா? எங்கேயோ இருக்கிற பூடான் நாட்டுக்காரன் அவன் லாட்டரி டிக்கெட்டை இந்தியாவில் விக்கிறான். குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல விக்கிறான். இந்த டிக்கெட்டை பாருடா. இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழிகள் எதுவுமே இல்ல. குறிப்பா பூடானில் இருக்கு, இந்தியில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. இதுக்கு என்னடா அர்த்தம்? நாங்க வாங்குறோம்னு அர்த்தம். வாயிலே அடிப்பேன். உழைப்ப நம்பாம அதிர்ஷ்டத்தையே நம்புற ஒன்ன மாதிரி சோம்பேறிங்க தமிழ்நாட்டுல தான் அதிகமா இருக்கானுங்கன்னு பூடா நாட்டுக்காரன் தெரிஞ்சு வச்சிருக்கான். நான் இங்க கட்டுற காலேஜுக்கு டொனேஷன் கேக்குறேன், நீ பூடா நாட்டுக்கு டொனேஷன் பண்ற. ஐயோ, போடா சோம்பேறி, உழைச்சு முன்னேறதுக்கு வழியை பாடுறான். நம்பரை நோட் பண்ணிருக்கேன். இது மட்டும் விளட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஆமா, விழுந்துருக்கிற போகுது. போடா டேய், ஊருக்கு ஒருத்த இதே மாதிரி சீட்டை அச்சடிச்சு வித்துட்டு இருக்கிறான். போடா புண்ணாக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், நான் ஸ்டார் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். பார்த்தா அப்படி தெரியலையே. இப்போ நீங்க யார் சார்? மிலிட்டரி ஆபீசர். உங்களை பார்த்தா மிலிட்டரி ஆபீசர் மாதிரி தெரியலையே. தம்பி, தாய் கூப்பிடுது. நீ சும்மா இருமா. என்ன விஷயம் சொல்லு. எங்க காலேஜில் சார் ஒரு நியூ பிளாக் கட்டுறாங்க சார். 50 lakhs எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கம்பல்சரியா 7000 rupees கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். உங்களால முடிஞ்ச டொனேஷன் சார். அப்படியே கொடுத்துருங்க சார். ஓ தட். தம்பி, தம்பி 500 ரூபாய் கேக்குறான்ப்பா. எஸ் சார். நல்ல விஷயம் தானே, இருக்கட்டும். அது என்ன பழக்கம்? 500 நோட்டெல்லாம் அடியில் வச்சுக்கிறீங்க? அது எங்க இஷ்டம். தேங்க்யூ. Thank you. Excuse me, sir. Sir, நான் ஸ்டார் காலேஜ் ஸ்டூடெண்ட். உங்க காலேஜ்ல ஒரு நியூ பிளாக் கட்டுறீங்க. எஸ் சார். அதுக்கு 15 lakhs எஸ்டிமேட். கரெக்ட் சார். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கம்பல்சரியா 7000 rupees கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க சார்? ஏய், நீ பீகார் வெள்ள நிவாரண நிதி வசூல் பண்ண சரோஜினி தானே? யாரு யாரை பார்த்து கேக்குறீங்க? நான் யார் தெரியுமா? மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கம்பெனி ஓனரோட ஒரே டாட்டர். எங்க அப்பா கிட்ட சொன்னேன்னா ஒரே பிளாக் செக்ல இந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு கொடுத்துருவாங்க. ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ரோட்ல டொனேஷன் கலெக்ட் பண்றாங்களே, அவங்களுக்குலாம் கொஞ்சம் கம்பெனி கொடுக்கலாம்னு பார்த்தா இதெல்லாம் நல்லா இல்ல மிஸ்டர். டிரைவர், போலாமா? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்ச போனி ஆகல. அவங்க எப்படியும் தீவிரவாதியை புடிச்சிருவாங்க. நீ எப்பயும் ஆட்சியை பிடிக்க போற. நீ எப்படியாவது ஜெயிச்சு ஆட்சியை புடிச்சிருவேன்ற நம்பிக்கையில நான் உழைச்சு சம்பாதிச்ச காசு பூரா உன் கட்சிக்கே அழுத்து தொலைச்சேன். இப்ப அதுலயும் மண்ணு விழுந்துருச்சு. நீ எப்ப ஆட்சியை பிடிக்கிறது? நான் எப்ப விட்ட காசை பிடிக்கிறது? எங்க கட்சிக்கு என்ன சும்மா பணம் கொடுத்த? ஃபேக்டரி ஓனர்ங்கிற பேர்ல தீவிரவாதிகளுக்கு ஆயுத சப்ளை பண்ண. பெருசா பேசுறீங்க. அது கூட தலைவர் தான் கேட்க விட்டாரு. இதுக்கு தான் பேட்டர் இப்படி எல்லாம் பெரிய கூடாதுன்னு சொன்னா கேட்டீங்களா? யோ, உங்க தலைவர் மட்டும் பெரிய ஒஸ்தியா? அவரும் ஒரு காலத்துல பீச்ல சுண்டல் வித்தவர்தான். சரி சரி, மேட்டுக்கோங்க மேட்டுக்கோங்க. எல்லாம் இந்த டேவிட்டால வந்தது.
இங்க உட்காந்து பேசி பிரயோஜனம் இல்ல. ஏத்தாப்புல உட்காரணும். சிஎம்க்கு ஏத்தாப்புல. அப்பதான் பிராக்டிகல் ப்ராப்ளம் என்னன்னு புரியும். தீவிரவாதிகளுக்கு நாம் உதவி பண்றோம், பணம் கொடுக்கிறோம், வெப்பன் சப்ளை பண்றோம். இதெல்லாம் யாருக்கும் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க உதவி நமக்கு தேவையில்லை, அவங்க செயலே நமக்கு உடன்பாடு இல்லை. அதனாலதான் அவங்களோட லிமிட்டா தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 6 மாசம் எலெக்ஷன் வரப்போகுது. அது வரைக்கும் இந்த மண்ணில தீவிரவாதம் நீடிக்கணும். அதை சொல்லியே இந்த ஜனங்கள்ட்ட ஓட்ட வாங்கணும். நான் ஜெயிக்கணும். ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசர் நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால நாம எல்லாரும் தப்பிச்சுட்டு இருக்கோம். நீ எப்படி விட்ட சிஎம் இந்த அளவுக்கு டென்ஷனாக? நீ எப்படி விட்ட? பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே சொல்றதுக்கு. இது வரைக்கும் தீவிரவாதிகளை பிடிக்காம இருக்க பாருங்க. அதுக்கே நீங்க என்ன பாராட்டணும். தலைவரே, வர்ற தேர்தல்ல பெண்களுக்கு பாதி சீட்டை ஒதுக்கிடணும். அட நான் எதுக்கு சொல்றேன் புரியுதா? புரியுது புரியுது. தலைவரே, என்ன இது? என்னுடைய ராஜினாமா லெட்டர். ஏன் எதுக்கு? தமிழ்நாட்டிலேயே நம்ம கட்சியில அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச ஒரே எம்எல்ஏ நான் தான். அத்தனையும் கள்ள ஓட்டு தலைவர் தான் ஆள் அனுப்பிச்சாரு. நம்ம கட்சிக்கு அதிகமா தேர்தல் நிதி வசூல் பண்ணி கொடுத்த ஒரே எம்எல்ஏவும் நான் தான். ரவுடிங்களை வச்சு கலெக்ஷன் பண்ணது எனக்கு தெரியாது. சரி சொல்லு. ஆனா ஸ்டேட் லெவல்ல எனக்கு இது வரைக்கும் எந்த பதவியும் கொடுக்கல. அதனாலதான் ராஜினாமா பண்றேன். சரி போ. எலெக்ஷன் முடிஞ்சதும் நான் போட்டு வச்சிருக்க மந்திரிங்க லிஸ்ட்ல உன்னே தான் ஆளா போட்டு வச்சிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நான் என்னைக்குமே இழக்க மாட்டேன். வர்ற ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை தீவிரவாதிகளுடைய ஒழிப்பு தினமா நான் கொண்டாட போறேன். அன்னைக்கு நீ தான் நம்ம கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளருங்கிறத மக்களுக்கு அறிவிக்க போறேன். ரொம்ப நன்றி தலைவரே. நல்லாரு நல்லாரு. தலைவரே, என்னையா ஸ்டேட் லெவல்ல எனக்கு பதவி கொடுக்கணும்ட்டு இப்ப எவனுக்கு தூக்கி கொடுக்குறீங்களா? அதுக்கு உனக்கு இன்னும் டைம் இருக்கு. ஐயா வணக்கம்யா. ஏந்திரிப்பா. என்னப்பா விசேஷம்? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் ஐயா. என்ன ஐயா உங்க கையை காயப்படுத்திக்கிட்டீங்க? ஏப்பா 10 வருஷமா ஏன் பிறந்த நாளைக்கு நீ வந்து உன் கையை பிளேடால கிழிச்சுக்கிட்டு ஓ ரத்தத்தால ஏன் நெத்தியில பொட்டு வச்சியே. ஒரே ஒரு தடவை இந்த தொண்டனுக்காக நான் அதை பண்ணக்கூடாதா? தலைவரே, ரத்த தானம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு ரத்த தானத்தை பார்க்கவே இல்லை. பாரத மாதாவுக்கு ஜெய், பாரத மாதாவுக்கு ஜெய். நைட்ல ஒரு கிராண்ட் மீட்டிங். சுதந்திர போராட்டத்தில் தீ குடிச்ச வீரர்களுக்கு பணம் முடிப்பு கொடுக்குறோம். செத்து போனவங்களுக்கு எப்படி பணம் கொடுக்க முடியும்? செத்து போனவங்க வந்து ஓட்டு போடும்போது பணம் முடிப்பு கொடுக்க முடியாதா? ஆமா, அதுக்கு நீங்க ஏதாவது நன்கொடை கொடுக்கணும். आप लोग क्या बोल रहे हैं? मुझे समझ नहीं आ रहा है। बहन जी, சும்மாரிஜி, எங்க மண்ணில பிறந்த ஒரு தமிழ வேற ஸ்டேட்டுக்கோ வேற கண்ட்ரிக்கோ பொழப்புக்காக கூட போக கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்நிய லாங்குவேஜ் நாங்க உள்ள நுழைய விடுறது இல்ல. நாங்க திருவோடு ஏந்தினா கூட எங்க மண்ணில் தான் ஏந்துவோம். ப்ளீஸ், இண்டிபெண்டன்ஸ் டே, ஹெல்ப் மீ. ஒர்க் அவுட் ஆகி போச்சு. பாரத மாதாவுக்கு ஜெய், 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 பாரத மாதாவுக்கு ஜெய். பாரத மாதாவுக்கு பாரத மாதாவுக்கு பாரத மாதாவுக்கு ஜெய், பாரத மாதாவுக்கு ஜெய், பாரத மாதாவுக்கு ஜெய், பேக்கர் போயிட்டான். ஜெய். நம்ம போலாம். நீங்க எல்லாம் இருக்க வேண்டிய இடம் இங்க இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். விடியா? இப்போ என்ன? நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வரணும், அவ்வளவுதானே? நீ நேர்மையான ஆளா இருந்தா நாங்க இருக்கிற ஏரியா ஒரு தடவை வந்து பார்த்துட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போ. போங்க.